வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் போட்டிருக்காங்கல்ல, அது ஜூனில் எக்ஸாம் வருது. அதில் ஆப்டிடியூடில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்க போகிறாங்கிறத நம்ம இனிமேல் வர்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் சாப்டர் வைஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுருக்குதல், அதாவது சிம்பிளிஃபிகேஷன், எளிமையாக்குதல்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 எண்களின் கூடுதல் 60, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 12 அதிகம் எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ரெண்டு எண்கள் தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்தெந்த எண்ணன்னு நம்மளுக்கு சொல்லலை. ஸோ நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு எண்ணை என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு எண் மற்றொரு எண்ணை விட 12 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்னொரு எண்ணை எக்ஸ் ப்ளஸ் 12 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு எண்ணை எக்ஸுன்னும் இன்னொரு எண்ணம் 12 அதிகம்னு சொல்லியிருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 2 எண்களையும் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதை நம்ம கூட்டணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60. இப்போ இதை எடுத்து ஆட் பண்ண என்ன கிடைக்கும், x plus x என்ன 2x plus 12 is equal to 60. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, x இந்த டேர்ம் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, நம்பரை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ 2x is equal to 60 minus 12. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x is equal to 48 வருமா? அப்போது x equal to 48 divided by 2 வந்துடும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்பொழுது டிவைடில் வரும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1s are 2, 4ல் எத்தனை 2 இருக்குது, 2 2 டைம் இருக்கா, 2 2s are 4. அப்போ 2, 8ல் எத்தனை 2, 4 தடவை வருமா? அப்போ 4 2 8. ஓகேவா? அப்போ x equal to 24. எக்ஸோட வேல்யூ 24. அப்போ இன்னொரு எண்ணெய் நம்ம இன்னொரு எண்ணெய் என்னவா எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 12. ஓகேவா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக இந்த 24 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் 12. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 36. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, 2 நம்பரோட கூடுதல்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எந்த நம்பர்னு சொல்லலை. அதனால் ஒரு நம்பரை எக்ஸுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நம்பரை விட 12 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் ப்ளஸ் அந்த நம்பர் என்னது, நம்ம எக்ஸுன்னு இங்கே வச்சுருக்கோம். ஸோ ப்ளஸ் 12 அதிகம்னு சொல்லியிருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதோட கூடுதல்னு சொல்லியிருக்கிறதுனால எக்ஸையும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 12ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 60ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கோங்க, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 24ன்னு கிடைக்கும். அப்போ இன்னொரு நம்பர் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு போட்டு எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? 2 எண்களின் கூடுதல் 116, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 32 அதிகம் எனில் அந்த எண்களை காண்க. இதுவும் இந்த கொஷின் இதே டைப்பு தான், இங்கேயும் அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இன்னொரு நம்பரை எக்ஸ் ப்ளஸ் 32ன்னு எடுத்துகிட்டு இதே மாதிரி போட்டுட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 2 எண்களின் கூடுதல் 80, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 14 குறைவு எனில் அந்த எண்களை காண்க. நம்மளுக்கு போன ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருந்தாங்க, அதிகம்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ப்ளஸ் பண்ணியிருந்தோம். இங்கே குறைவுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் மைனஸ் பண்ண போகிறோம். அதான் ஒரே ஒரு வித்தியாசம். ஓகேவா? அப்போது ஒரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு நம்பரை எக்ஸ் மைனஸ் 14 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கே ஆனால் என்ன தான் பண்ண சொல்லியிருக்காங்க, கூடுதல் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 80 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சாரி. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2x மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு வரும். அப்போவா எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கோங்க, நம்பர் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 80 minus
14. அப்போ 2x is equal to 80ல் இப்போ வந்து 14 போயிடுச்சுன்னா எவ்வளோ 66. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 66. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தனாகும் டிவைட் பண்ணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 6ல் எத்தனை 2 இருக்குது மூவி 2 6 மூவி 2 6, அப்போ 33 கிடைக்கும். இன்னொரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ எக்ஸோட வேல்யூ 33, இன்னொரு நம்பர் என்ன எக்ஸ் மைனஸ் 14, அப்போ 33 மைனஸ் 14. இப்போ இதில் 33ல் வந்து 14 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 19. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு 19 கிடைக்கிது. சாரி, இதில் வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்குது. இது வந்து 33 19. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும், ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாலாம் எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு இதுக்கு வந்து கேள்வியை வந்து நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுக்கான விடையை வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஓர் எண் மற்றொரு எண்ணின் 12 மடங்கு ஆகும். அவற்றின் வித்தியாசம் 143 எனில் அந்த அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, ஆட் பண்ண சொல்லியோ இல்லை வந்து மைனஸ் பண்ண சொல்லியோ கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 12 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுக்கு அந்த 2 நம்பருமே என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு எண்ணை வந்து நம்ம எக்ஸுன்னும் இன்னொரு எண்ணை எக்ஸுன்னா 12 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 12 into x 12x அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, அதோட வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 12x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 143. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, சாரி எப்பயுமே பெரிய நம்பர்லேருந்து தானே சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 12x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 143. ஓகேவா? இப்போ வந்து 12xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா எவ்வளோ 11x இஸ் ஈக்குவல் டு 143. ஓகேவா? அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்றதில் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ வந்து 143 டிவைடட் பை என்ன வரும், இந்த 11 இங்கே இருந்துச்சுல அது வந்து இப்போ கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 14ல் எத்தனை 11 இருக்குது 1, மிச்சம் 14ல் 11 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ 3. அப்போது 33ல் அதாவது 33ல் எத்தனை 11 இருக்குது 3 11 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 13. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 12 into x, ஒரு நம்பர் எக்ஸு, இன்னொரு நம்பர் என்ன 12x. அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 12xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது 12 into இங்கே என்ன இருக்குது 13 அதை போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 156. ஓகேவா? அப்போ எந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வரும்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஏன்னா எக்ஸோட வேல்யூ 13, இன்னொரு நம்பரோட வேல்யூ வந்து 12x, அதோட வேல்யூ வந்து 156. ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஒரு எண் மற்றொரு எண்ணின் பாதி ஆகும். அவற்றின் வித்தியாசம் 51 எனில் அந்த அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாதின்னு சொல்கிறோம். இதே டைப்பு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நம்பர் பாதின்னு சொல்லியிருக்கிறதுனால எக்ஸ் டிவைடட் பை 2. பாதினா என்ன அர்த்தம் 1/2ன்னு சொல்லுவோமா, பாதினா 1/2. அப்போ இங்கே உள்ள நம்பர் வந்து எக்ஸு, அப்போ x/2. ஓகேவா? இதை இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது என்னென்னு போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு பேருந்தில் உள்ள 67 பயணிகளில் சில பேர் ரூபாய் 6க்கான பயணச்சீட்டையும் மீதி உள்ளவர்கள் ரூபாய் 12க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடம் இருந்து பயணச்சீட்டு கட்டணமாக 582 பெறப்பட்டுள்ளது எனில் ரூபாய் 6க்கான பயணச்சீட்டு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க 67 பேர் பஸ்ஸில் போகிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பேர் 6 ரூபாய்க்கான டிக்கெட்டையும் சில பேர் வந்து 12 ரூபாய்க்கான டிக்கெட்டையும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து அவங்கக்கிட்ட மொத்தமாக இருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 582 ரூபாய் இருக்குது.
அதில் கேள்வி என்ன அப்படின்னா 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க எத்தனை பேர், அவங்களோட எண்ணிக்கை, அவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியாது எத்தனை பேர் 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தாங்க, எத்தனை பேர் 12 ரூபாய் டிக்கெட் எடுத்தாங்கன்னு தெரியாது. அப்போ 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்களை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது 12 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்களை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இப்போது இந்த 67 பேரில் 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்களை மைனஸ் பண்ணிட்டா 12 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க தெரிஞ்சிருமா? அதனால் 67 மைனஸ் 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்களும் நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அந்த எக்ஸை போட்டுக்கிறோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, மொத்தமாக 67 பேர் இருக்காங்க. அதில் 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்கள நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம். அப்போ 12 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த 67 பேரில் 6 ரூபாய் எத்தனை பேர் டிக்கெட் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கவங்க தானே 12 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க. அதனால் இந்த 67 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து பெற்ற அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 582 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6xங்கிறவங்க 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க எவ்வளோக்கு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாங்க, 6 ரூபாய்க்கு இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ப்ளஸ் 12 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க எத்தனை பேர், 12 ரூபாய் டிக்கெட் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர், 67 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டினா தான் எவ்வளோ கிடச்சிருக்கு அவங்களுக்கு, 582. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6x ப்ளஸ் இந்த 12ஐயும் 67ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேவா? 67ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை 10 + 2 அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? 12. அப்போ 10ஆல் இதை 67 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு 0வை ஜஸ்ட் இங்கே போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 7 × 2 14, மிச்சம் 1, 6 × 2 எவ்வளோ, 12, 12 + 1 13. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0 + 4 4, அதுக்கப்புறம் 7 + 3 10, 0, மிச்சம் 1, அப்புறம் 6 + 1 7, 7 + 1 8. ஓகேவா? அப்போது 804 மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸ் இருக்குல்ல, அப்போ 12x. ஓகேவா? இது ரெண்டும் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 12x = 582. ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்றதை அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஓகேவா? இப்போது 6x மைனஸ் 12x = 582 மைனஸ் 804. அப்போது 12ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு, -6x = இப்போ இந்த 804ல் 582 மைனஸ் பண்ணிக்கோங்க. 582 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, மிச்சம் இங்கே 0 இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினீங்கன்னா அது என்ன ஆகிடும், 10 ஆகிடும். 10ல் 8 போச்சுன்னா 2, மிச்சம் இங்கே 7 இருக்குது. 7ல் 5 போச்சுன்னா 2. ஓகேவா? அப்போ என்ன வரும், மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸில் இருக்குது பெரிய நம்பரு, அப்போது -222. ஓகேவா? அப்போ இந்த மைனஸையும் மைனஸும் கேன்சல் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போது எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கோங்க, 222 டிவைடட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா என்னாகும், டிவிஷனில் வரும். அப்போ 6 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 22ல் எத்தனை 6 இருக்குது, 3 6 இருக்குது. 3 6 18, மிச்சம் எவ்வளோ இதில், 22ல் 18 போச்சுன்னா 4. 42ல் எத்தனை 6 இருக்குது, 7 6 42. அப்போ ஆன்சர் என்ன, 37. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதை இங்கே எடுக்கிறதா நீங்கள் இதை எடுத்துகிட்டு கரெக்டாக ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, ரூபாய் 2 மற்றும் ரூபாய் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 50 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு 140 எனில் ரூபாய் 2 மதிப்புடைய பணத்தாள்கள் எத்தனை உள்ளன என காண்க. இதுவும் இதே மாதிரி சேம் டைப் கொஷின் தான். இதே மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும்.
இப்போ 2 ரூபாய்க்கு உள்ளதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரூபாய் 2க்கு உள்ளதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரூபாய் 10க்கு உள்ளதை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 பணத்தாள்கள் இருக்கா, 50 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸாக போட்டோம்ல, முன்னாடி ப்ராப்ளம் போட்டது மாதிரியே இதையும் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இரு இயல் எண்களின் கூடுதல் 83 எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து 2 நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எந்த நம்பர்னு தெரியாது, அதனால் ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்த நம்பர் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்க போது, இந்த நம்பரோட 1 ஆட் பண்ண வேறு எதாவது. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நம்பர் 2 வரணுன்னா இந்த நம்பரோட நம்ம என்ன பண்ணுறோம், +1 பண்ணுறோமா. அப்போ அடுத்த நம்பரை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ அதோட கூடுதல் 83ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் கூட்டல் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 83. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2x + 1 is equal to 83. அப்போ எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கோங்க. 2x is equal to 83 minus 1. 2x is equal to 83ல் 1 போச்சுன்னா 82. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 82 டிவைடட் பை 2. இங்கே இருக்க 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, இதில் கேன்சல் பண்ணால் 2 1s are 2. இப்போ 8ல் எத்தனை 2 இருக்குது, 4 2 இருக்குது. அதுக்கப்புறம் 2 ஒரு 2 தான் வரும். ஓகேவா. அப்போ ஆன்சர் என்ன, 41. இப்போ எக்ஸோட வேல்யூ 41 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன, 41 + 1 என்ன, 42. ஓகேவா. ஏன்னா இங்கே 41 போடணும், +1 போட்டிங்கன்னா 42 கிடைக்க போகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்தடுத்து இரு இயல் எண்களின் கூடுதல் 225 எனில் அவ்விரு எண்களை காண்க. அதே தான் இப்போ நம்ம இந்த நம்பர் பார்த்தோம்ல, 8th ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த கொஷினும். நீங்கள் வந்து எக்ஸ் + 1 ஈக்குவல் டு போட்டு 225 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் x + 1 அது கிடைக்கிற ஆன்சரோட 1 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த நம்பர் கிடைக்க போகுது. அது மாதிரி போட்டு இந்த கேள்விக்கான விடையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. 10 இருக்கைகள் மற்றும் 4 மேசைகளின் விலை சமமாக உள்ளது. 10 இருக்கையும் 4 மேசையும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. நம்ம ஷார்ட்டாக இருக்கைக்கு ஈனும் மேசைக்கு மேனும் எடுத்துக்கிறோம். ஓகேவா. அடுத்து 15 இருக்கைகள் மற்றும் 2 மேசைகளின் விலை ரூபாய் 4000ன்னு சொல்லிட்டாங்க. 15 இருக்கைகள் ப்ளஸ் 2 மேசைகள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 12 இருக்கைகள் மற்றும் 3 மேசைகளின் விலைகளை விலைகளை கூறுக, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10 இருக்கைகளும் 4 மேசையும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 இருக்கை ஈக்குவல் டு 4 மேசைன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 5 இருக்கை ஈக்குவல் டு எவ்வளோ வரும், நம்மளுக்கு 2ஐயுமே 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், 10 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும் 5 கிடைக்கும், 4 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும் 2. ஓகேவா. ஏன்னா இதை நம்மளுக்கு எங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்காக. ஓகேவா. அப்போ இப்போ 15 இருக்கைகள் அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 2 மேசைகள் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 5 இருக்கைகள். அப்போ 5 இருக்கைகள் இஸ் ஈக்குவல் டு 4000. ஏன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போது 20 இருக்கைகள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும். 15 + 5 எவ்வளோ, 20. 20 இருக்கைகள் இஸ் ஈக்குவல் டு 4000. அப்போ ஒரு இருக்கை எவ்வளோ வரும், இப்போ இந்த 20 இந்த சைடு கொண்டு வந்துடணும் டிவிஷனில். 4000 டிவைடட் பை 20ன்னு வந்துடும். ஓகேவா. இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 1s are 2. 4ல் எத்தனை 2 இருக்குது, 2 2 இருக்குது. இந்த 0வை அப்படியே போட்டுக்காங்க. அப்போ ஒரு இருக்கையோட விலை எவ்வளோ, 200 ரூபா. ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, 12 இருக்கைகளுக்கு வேணும். ஒரு இருக்கையோட விலை 20 ரூபானா 12 இருக்கையோட விலை எவ்வளோ, 12 × 200. ஓகேவா. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 4, 2 × 1 வந்து
2 இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3 மேசைக்கான விலையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 மேசை ஈக்குவல் டு 5 இருக்கேன்னு தெரியுமா? அப்போது 2 மேசை ஈக்குவல் டு 5. ஒரு இருக்கையோட விலை எவ்வளோ? 200 அப்படின்னா 5 இருக்கையோட எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 200ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதுலேருந்து அப்போது 2 மேசை இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 1000 ரூபா. அப்போது ஒரு மேசை எவ்வளோ? 1000 ரூபா. இந்த 2 வந்து இங்கிட்டு வந்துடும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 500 ரூபான்னு கிடைக்கும். அப்போது ஒரு மேசை 500 ரூபா அப்படின்னா 3 மேசைக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 மேசை இஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு 3 போடணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1500 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டுத்தோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 12 இருக்கை ப்ளஸ் 3 மேசை ஈக்குவல் டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2400 ப்ளஸ் 1500. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3900 ரூபா கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரையும் டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.